வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் டிசம்பர் 9 தொடங்கும். சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் புதன்கிழமை வரை ஒத்திவைப்பு. அதானி விவகாரம், மணிப்பூர் வன்முறை குறித்து எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பி முழக்கமிட்ட நிலையில் ஒத்திவைப்பு. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் மிகவும் முக்கியம் வாய்ந்தது. நாடாளுமன்ற வளாகத்தில் பிரதமர் மோடி பேட்டி. மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் நாடாளுமன்றத்தில் இடையூறுகளை ஏற்படுத்துவதாக பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. நாடாளுமன்றத்தில் மக்களுக்காக காங்கிரஸ் எப்போதும் பேசியது இல்லை எனவும் கடும் தாக்கு. நாடாளுமன்றத்தை ஆக்கப்பூர்வமாக நடத்த எதிர்க்கட்சிகளின் ஒத்துழைப்பு தேவை என பிரதமர் மோடி வேண்டுகோள். விவாதங்களில் எம்பிக்கள் அதிக அளவில் பங்கேற்க வேண்டும் என்றும் வலியுறுத்த. வக்ஃப் திருத்த மசோதா தொடர்பாக அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் கால அவகாசத்தை நீட்டிக்க வேண்டும். மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு கூட்டுக்குழுவில் உள்ள எதிர்க்கட்சி எம்பிக்கள் கடிதம். பாமக நிறுவனர் ராமதாசுக்கு வேலை இல்லாததால் தினமும் ஒரு அறிக்கை விடுவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். ராமதாசுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எனவும் விளாசர். பெருமழை வந்தாலும் அதனை எதிர்கொள்ள தமிழ்நாடு அரசு தயாராக உள்ளது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திட்டவட்டம். காற்றல் தாழ்வுடன் வலுப்பெற்றிருக்கு சார். இதோட நகர்வு தமிழ்நாடு கரையை நோக்கி வரும்னு சொல்லியிருக்காங்க. பெருமழை எதிர்பார்க்கிறோமா? என்ன மாதிரியான எதிர்பார்க்கல, அது வேற. நாங்க தயாரா இருக்கிறோம், எல்லாத்துக்கும் தயாரா இருக்கோம். அரசு தயாரா. தமிழ்நாட்டு மக்களின் பிரச்சனைகள் குறித்து நாடாளுமன்றத்தில் பேச திமுக எம்பிக்களிடம் அறிவுறுத்தி உள்ளேன். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேட்டி. சென்னை கண்ணகி நகரில் மாற்றுத்திறனாளிகளுக்கான விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையம் திறப்பு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கு குறைகளையும் கேட்டறிந்தார். மதுரையில் நடைபெற்ற அதிமுக கள ஆய்வு கூட்டத்தில் இரு தரப்பினரிடையே மோதல். முன்னாள் அமைச்சர்கள் முன்னிலையிலேயே ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு. அதிமுக கள ஆய்வு கூட்டங்களில் மோதலெல்லாம் இல்லை என முன்னாள் அமைச்சர்கள் விளக்கம். அதிமுகவில் மோதல் இருப்பது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்த முயற்சிப்பதாகவும் குற்றச்சாட்டு. மோதலும் சலசலும் நீங்களே பார்த்தீங்க. யாராச்சும் ஒரு இடத்துல ஒருத்தர் சவுண்டு ஆர்வத்தின் மிகுதியா ஒரு சவுண்டு கொடுத்தா அது ஒரு பெரிய மோதலா. அதெல்லாம் இது போல பிரச்சனைகள் எல்லாம் வந்ததில்லை. அந்த தலைமை இருக்கும்போது இது மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்ததில்லை. கொஞ்சம் கேளுங்க. இந்த தலைமை இருக்கும்போது கட்டுக்கோப்பு தொண்டர்களிடையே இல்லையா கேட்கப்படுகிறது. அப்படியே இல்லை, அதெல்லாம் சில பேர் இந்த ஊடகத்தினர் தேவையில்லாம பிரச்சனையை உருவாக்கி விடும். தேவையினமா அதிமுக பிரச்சனை இருக்கிற போல ஒரு பூதாகரமா பெருசா ஆக்கி விட்டுருக்கு. இதெல்லாம் மிகைப்படுத்தப்பட்ட கற்பனை. அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்கக்கூடாது என அளித்த விண்ணப்பம் மீது ஒரு வாரத்தில் உத்தரவு பிறப்பிக்கப்படும். இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தகவல்.
பெண் விடுதலை பற்றி பேசும் தமிழ்நாட்டில் பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் அதிகரிப்பு. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் குற்றச்சாட்டு. பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தொடர்பான புகார்களுக்கு அரசு தனி இணையதளத்தை உருவாக்க வேண்டும். பெண்கள் மீதான வன்முறைகளை தடுக்க ஆட்சியாளர்கள் இரும்பு கரம் கொண்டு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் விஜய் வலியுறுத்த. துணிச்சல் இருந்தால் எந்த கட்சி பணம் கேட்டது என கூறுங்கள். திமுகவிடம் பணம் வாங்கிக் கொண்டு கம்யூனிஸ்டுகள் கூட்டணி வைப்பதாக பேசிய திண்டுக்கல் சீனிவாசனுக்கு முத்தரசன் சவால். திண்டுக்கல் சீனிவாசனுக்கு துணிச்சல் இருந்தால் இது எந்த கட்சி என்பதை பகிரங்கமாக சொல்ல வேண்டும். 20 சீட்டு கேட்ட கட்சி எந்த கட்சி, 200 கோடி ரூபாய் பணம் கேட்டது எந்த கட்சி என்று சொல்ல வேண்டும். அதற்கு பிறகு அடுத்த நாள் என்னையே அப்படி தப்பாக உளறிட்டு இருக்கேன்னு அவங்க கட்சியில் உள்ளவங்க சொல்லியிருப்பாங்கள்ல, என்ன அப்படி தப்பாக உளறா, கூட்டணியே சேர விட மாட்டேன் போல இருக்கேன்னு ஏதாவது சொல்லியிருப்பாங்க. அதை கட்டு அடுத்த நாள் பிரச்சனை என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் சொன்னது மாதிரி நான் திருத்திய உண்மையாக சொல்கிறேன். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 15 கோடியும், மார்க்சிஸ்ட் கட்சிக்கு 10 கோடியும், கொங்கு மக்கள் கட்சிக்கு 10 கோடியும் தேர்தலில் திமுக பணம் கொடுத்தது அப்படிங்கிற இது ஒன்றும் பெரிய ரகசியம் கிடையாது. சென்னை வேளச்சேரியில் ஆக்கிரமிப்பு என கூறி மக்கள் குடியிருப்புகளை கையகப்படுத்தும் முடிவை தமிழ்நாடு அரசு உடனடியாக கைவிட வேண்டும். நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்த. சென்னை வேளச்சேரியில் அரசின் நில எடுப்பு பணிக்கு அப்பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பு. எங்கள் நிலம் எங்கள் உரிமை என முழக்கமிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு. ஏற்படுத்தின எங்களோட சொத்துங்க, அது எங்களுக்கு வாழ்வாதாரமே ஜெகநாதபுரம் தான். நீங்க கொடுக்கிற வீட்டுக்கு நாங்க போக மாட்டோம். நாங்க செத்தாலும் இங்க தான் சாவோம், இருந்தாலும் இங்க தான் சாவோம். பெண் எஸ்பிக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக தொடரப்பட்ட வழக்கில் ஓய்வு பெற்ற ஐஜிக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட பிடிவாரண்ட் ரத்து. சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் நேரில் ஆஜரானதைத் தொடர்ந்து நீதிபதி உத்தரவு. திண்டுக்கல்லில் வழக்கறிஞர் மீது பொய் வழக்கு போடப்பட்டுள்ளதாக ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம். ஆட்சியர் அலுவலக வாயில் கதவை மூடி போராட்டத்தில் ஈடுபட்ட வழக்கறிஞர்களை போலீசார் தடுத்ததால் பரபரப்பு. நாமக்கல் மாநகரில் 2000க்கும் மேற்பட்ட கடைகளை அடைத்து வணிகர்கள் போராட்டம். பழைய பேருந்து நிலையத்திற்குள் அனைத்து பேருந்துகளும் வந்து செல்ல வலியுறுத்த. நாகர்கோவிலில் சாலையில் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தின் சக்கரம் திடீரென கலன்று விபத்தில் சிக்கியதால் பரபரப்பு. உடனடியாக பழைய பேருந்துகளை மாற்றி புதிய பேருந்துகளை இயக்க பயணிகள் கோரிக்கை. வங்கக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருமாறியது. அடுத்த 2 நாட்களில் வடமேற்கு திசையில் தமிழ்நாடு இலங்கை கடற்கரை நோக்கி நகரக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். இலங்கை கடற்பகுதியில் பலத்த காற்று வீசி வருவதால் ராமேஸ்வரம் மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை. மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை அறிவிப்பு. மீன்பிடி தடை காலத்தில் படகுகளை பாதுகாப்பாக நிறுத்த தூண்டில் வளைவுடன் கூடிய துறைமுகம் அமைத்து தர வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு மீனவ சங்கம் கோரிக்கை. படகுகளை பாதுகாக்கிறதுக்கு ஒரு தூண்டில் வளைவை அமைச்சு கொடுத்தா படகை நிம்மதியாக கட்டில் போட்டு போயிடலாம். ஆனால் தூண்டில் வளைவு இல்லாதனால படகை கண்ணுங்க கருத்துமா எதுவும் டேமேஜ் ஆகிடாம பார்த்துக்கிற வேண்டியது எங்களுடைய கடமையா இருக்கு. வேற வழி இல்லாம மீனவர்கள் இதோட போராடிக்கிட்டு இருக்கோம். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடரின் முதல் போட்டியில் வெற்றியை நோக்கி இந்திய அணி.
9 விக்கெட்டுகளை இழந்து தோல்வியை தவிர்க்க போராடும் ஆஸ்திரேலியா. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 800 குறைந்து 57,600 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 7,800 ரூபாய்க்கு விற்பனையாகிறது.